நல்லா அரை முறி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லெமன் புழிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு எக்கு ஒயிட் கரு உங்களுடைய ஹேரை பொறுத்து, சரியா? அதுக்கப்புறம் அதில் வெங்காய சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இந்த 5 பொருளும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் தலையில் ஒரு 1/2 hour என்ன பண்ணுங்கள், நல்லா ஊற வைங்க. ஏம்மா உங்களுக்கே முடியல நீங்கள் டிப்ஸ் சொல்கிறீங்களான்னு, எங்கள் வீட்டில் நான் எல்லாருக்குமே நான் ஃபாலோ பண்ணது, சரியா? எனக்கு நான் 2 வருஷம் ஆகுது இது யூஸ் பண்ணதே இல்லை, மறந்தேன். இப்போ தான் மறுபடியும் இன்றைக்கி அம்மாட்ட கேட்டேன், அம்மா பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஹேர் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ இடையில ரொம்ப ரஃப் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அதனால் இனிமேலேருந்து நான் அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இந்த பாருங்க, தலையில் ஊற வச்ச உடனே அந்த நம்ம தலையில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். நான் இந்த பில்டிங் நம்ம வீட்டை வேறு போய் பார்த்துட்டு வரேன்னா அந்த தூசி வேறு பயங்கரமாக. இப்போ நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு கொய்யாப்பழத்தை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஃபேனில் என் கூந்தலை ஆல்ரெடி கூந்தலை காய போட்டேன். எங்கள் பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி இருக்குது அப்படின்னு. நண்பர்களே, எப்படி எவ்வளோ இருந்த முடி ஹேர்லி கர் மாதிரி கொஞ்சம் கோணம் ஆகிப்போச்சு. பட் இருக்கிறதையும் நம்ம நல்ல விதத்தில் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அதனால் நல்லா ஹேரை காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தலை இழுத்து என்னுடைய ஸ்டைல் முடி எல்லாரும் சொல்லுவீங்களே, முன்னால் உனக்கு முடி தேவையான்ட்டு, அதனால் அந்த முடியையும் டி ராஜேந்தர் ரஜினிகாந்த் ஸ்டைலில் அதை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் சட்டை தைக்கிறதுக்காக உட்காந்தேன். இந்த பட்டு எடுத்து வச்சு சட்டை தைக்கலை. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சட்டையாக அந்த 30 நாள் என்ன பண்ணணும், 30 × 2 60 சட்டையாவது இன்றைக்கி தைக்கணுங்கிற ஒரு முட்டியோட வெறியோட களத்தில் இறங்கிட்டு இங்கே பாருங்கள். இப்போ அந்த சட்டையோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கேன். எனக்கு ஸ்டிச்சிங் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல நண்பர்களே. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியிருக்கு. இங்கே பாருங்கள், ப்ளவுஸு கோல்டன் கலரில். இந்த சாரீ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நான் காட்டியிருந்திருப்பேன். அதை நான் வியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டும்போது அதனுடைய ஃபுல்ஃபில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும், ஓகேவா? அப்படியே அம்மா வந்தாங்க, நைட் சாப்பாடு கொண்டுட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா தோசை, அதுக்கு ஆனியன் போட்ட ஒரு எக்கு, அதுக்கப்புறம் சாம்பார் நல்லா குளிர கொண்டு வந்தாங்க. நானும் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். குட் நைட்.